பிரைஸ் லார்ட். ஆண்டவர் நம் அனைவரோடும் இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தேவையான வார்த்தை என்னன்னா, அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். சங்கீதம் 116:2. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால். அவர் நம்ம பிரேயர் பண்ணும்போது, நம்ம வேண்டிக் கொள்ளும் போது, நம்ம துயரத்துல கதறும் பொழுது அவருடைய செவியை சாட்சி நம்முடைய வார்த்தையை கேட்கறதுனாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம் இல்லையா? இஸ்ரேல் ஜனம் பெருமூச்சுதான் விட்டுச்சு. ஐயோ, இந்த வேலைப்பளு தாங்க முடியல, இந்த கொடுமை தாங்க முடியல, ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, வேலை செஞ்சு அடிமையா இருந்து கொத்தடிமைகளா இருந்து குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாய் வாழ்க்கையில இருக்க முடியல அப்படின்னு ஒரு பெருமூச்சு தான் விட்டாங்க. அத அவர் செவி சாய்த்து கேட்டபடினால இஸ்ரவேல் ஜனம் உயிரோடு இருந்து பெருகிச்சு, பழுத்துருது. நல்ல அவங்கள மாதிரி செழிப்பானவங்க யாருமே இல்லை. இன்னைக்கு யூதர்களை அடிச்சுக்க யாரும் பிறக்கல, யூதர்களை தொடவும் முடியாது ஒருத்தர். அந்த அளவுக்கு அவங்களுடைய பெருமூச்சு, நம்ம விடுற ஒவ்வொரு மூச்சு காத்து கூட அவர் செவி சாய்க்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். அதனால நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம்னா அவரை எப்படி கூப்பிடணும் தெரியுமா? அவரை எப்படி கூப்பிடணும் தெரியுமா? கூப்பிடணும். அவரை எப்படி கூப்பிடணும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஜெபம். கண்ணை மூடுங்க, விதை தாண்டட்ட கொடுங்க, யாருக்காகவும் பார்க்காதீங்க. தகப்பனே, யாரெல்லாம் நானும் உங்களை இப்படி கூப்பிடணும், என்னோட ஜெபமும் உங்களுடைய செவிகள்ல கேட்கணும். உங்களுடைய செவியை சாய்க்கிறபடினாலதான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் பூமியில உயிரோட இருக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நான் செத்து போயிருந்தா மனிதர்கள் 1 மாசம் நினைப்பாங்க, 1 வருஷம் நினைப்பாங்க, அப்புறம் மறக்கப்பட்டு போயிருப்பேன். ஆனா இந்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்கேனா அது நீர் என் ஜெபத்தை கேட்டபடியினா, நீர் என் சத்தத்தை கேட்டபடியினா, நீர் என் உணர்வுகளை, என் உணர்வின் வெளிப்பாடை புரிந்து கொண்டபடியினா நான் இன்றும் உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை கூப்பிடுகிறேன், நன்றி சொல்லுகிறேன் அப்பா. இப்படி ஒவ்வொரு இருதயமும் நன்றி சொல்லுகிற இருதயத்தை நீர் கவனித்து கேட்பீரா, அவர்களை ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு அருமையானவங்களே, கூப்பிடணும். வர எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, வேதத்துல ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறார். துன்பத்துல துயரத்துல யாரையுமே பார்க்காம, எதையும் கண்டுக்காம, எத்தனை பேர் என்னைய அடக்கினா என்னடா நான் கூப்பிடுவேன் அப்படின்னு வேதத்துல ஒருத்தர் இயேசுவை கூப்பிட்டுருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி கூப்பிடணும்னு அவரே சொல்லியிருக்கிறார். அவர் எப்படி கூப்பிடணும்னு சொல்லியிருக்காருன்னா, எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்ப நான் உனக்கு செவி கொடுப்பேன். எப்ப செவி கொடுப்பேன்? நீ கூப்பிட்டாதான் செவி கொடுப்பேன். அப்ப உனக்கே தெரியாது, உனக்கே புரியாது, உனக்கே உயரமான எட்டாத காரியம் அத நான் உனக்கு அறிவிப்பேன். சொல்லுகிற தேவன் உயிருள்ளவர், சொன்னா செய்வார். இந்த வாக்குறுதியை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம முறுமுறுத்துட்டு இருக்க, ஐயோ என் பொறப்பெல்லாம் ஒரு பொறப்பான்னு யோசிச்சு பாருங்க. நமக்குதான் ரீட் பண்ண தெரியுது, நமக்குதான் படிக்க தெரியுது, நமக்குதான் அழகா ரசிக்க தெரியுது, நமக்குதான் எல்லாம். அதனாலதான் கடவுள் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அவ்வளவு உயர்வான பிறவி இந்த மனித பிறவி. ஆனா நம்ம இந்த பிறந்துட்டு முறுமுறுக்கிறோம். புரியுதா? எப்படியெல்லாம் முறுமுறுக்கிறோம் தெரியுமா? இஸ்ரேல் ஜனம், உங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேல சொன்னமானா, இஸ்ரேல் ஜனம் நல்ல வேலை செஞ்சு அடிமையா, ஈத்துல அடிமையா இருக்கும் போது உழைச்சு உழைச்சு சிந்திக்க நேரம் இல்லை, ஆண்டவரை நினைக்க நேரம் இல்லை, ஒன்னும் தெம்பு இல்லை. உழைச்சு உழைச்சு வீட்டுல வந்தா படுத்து தூங்குறதுக்கு நேரம் இல்லை, அந்த அளவுக்கு டைம் இல்லை. புரியுதா? அதனால அவங்களுக்கு புலம்பவும் நேரம் இல்லை. ஒரே ஒரு பெருமூச்சு விடதான் நேரம் இருந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க பெருமூச்சு கூப்பிடுறாங்க, பெருமூச்சுல கூப்பிடுறாங்க, பெருமூச்சுல கூப்பிடுறாங்க என் பிள்ளைங்க. அந்த பெருமூச்சை கேட்டு யார் அனுப்பினாரு? மோசே அனுப்புறாரு. மோசையை பிறக்க வச்சு மோசே மூலமாக ஒரு ரட்சிப்பை தர. அதே இஸ்ரவேல் ஜனம் மோசே வழி நடத்திட்டு வரும்போது
தெம்பு வந்துருச்சு. இப்போ அடிமைத்தனம் இல்ல, சுதந்திரம் வந்தாச்சு, நல்ல தெம்பு, நடக்கிறதுக்கு தெம்பு, ஓடுறதுக்கு தெம்பு, பழம் கிடைக்குது, இறைச்சி கிடைக்குது, என்ன கிடைக்கல அவங்களுக்கு, மீன் கிடைக்குது திங்கிறதுக்கு, வானத்துல இருந்து கடவுள் அப்ப மண்ணாங்கிற உன்னைய போட்டுறாரு, இந்தா சாப்பிடு, வானத்து தேவை. அந்த அளவு ஒரு அருமையான சாப்பாடு. அப்படியெல்லாம் தின்னோன்னா தெம்பு வந்துருச்சு, நல்ல தெம்பு. தெம்பு வந்தா திமிரு வருமா இல்லையா? நமக்கு நல்ல நடக்கிறதுக்கு உடக்கிறதுக்கெல்லாம் காலு கையெல்லாம் இருந்தா என்ன, எவனையாவது போடலாம். இந்த வாய் நாக்கெல்லாம் நல்லா பேசலாம், எவனையாவது குறை சொல்லிட்டு இருக்கலாம், எப்பவுமே குறை சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனம் அன்னைக்கு நினைச்சு உடனே முறுமுறுத்தாங்க. யாருக்கு எதிரா? தன்னை படைச்ச தேவனுக்கு எதிராவே முறுமுறுத்துட்டாங்க. இவரெல்லாம் கடவுளா? எங்களை இப்படி கொல்லவா கூட்டிட்டு வந்தாரு? தெம்பு இருக்கும் போது முறுமுறுத்து நீங்க பேசுறது கூட அவருக்கு செவி சாய்த்தார். செவி சாய்ச்சதுனால என்னாச்சு? முறுமுறுத்தவன் எவனும் போல, அவர் காட்டின கானான் தேசத்துக்குள்ள நுழையல. புரியுதா? இதுல அதான் கூப்பிடுற விதம் ரெண்டு இருக்கு. ஒண்ணு, ஆழமா அவரை நோக்கி நம்மை அர்ப்பணிச்சு கூப்பிடுறது, என்னை ஒப்பு கொடுத்து கூப்பிடுறது. இன்னொன்னு என்ன, முறுமுறுப்புல இவரெல்லாம் இப்படி கூப்பிடுறது. இந்த ரெண்டு கூப்பிடுதல்லையும் கடவுள் சொல்றாரு, நீ எப்படி கூப்பிடணும்னு சொல்றாரு. அதான் சொல்ற, உனக்கு நீ நல்லபடியா கூப்பிட்டா உனக்கு எட்டாவதும் உயர்மான நல்ல ஒரு இதா இது பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ இத பைபிள்ல எப்படி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்துல இருந்து ஆரம்பிக்குது. அவர் இயேசு எரிகோக்கு சமீபமா வராரு. அப்ப ஒரு குருடன், என்னடா சலசலசலன், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். சலசலசலன் சத்தம், ஒரே கூட்டமா போகுது, அவனுக்கு கண்ணு தெரியாது. ஒரு ஃபீல், ஒரு உணர்வு இல்லையா? ஒரு உணர்வு. நீங்க கண்ணு மூடி பாருங்க, நம்மளை சுத்தி எல்லாம் தெரியும், ஒரு உணர்வு இருக்கும். என்னடா ஒரு இது உணர்வு? அப்ப கேக்குறான் பாருங்க, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு அவன் இதென்ன அப்படின்னு விசாரிக்கிறான். அதுக்கு ஜனனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் என்ன பண்றான் தெரியுமா? இயேசு போறான்னா அதுல நிறைய கூட்டர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, நோயாளிகள் நிறைய பேரு, இயலாதவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவன் மட்டும்தான் கேக்குறான் யார் போறாங்க. அவன் மைண்ட் மட்டும்தான் அலர்ட்டா இருக்கு. அவன் மைண்ட் மட்டும்தான் என்ன நினைச்சிட்டு இருக்குது? கடவுளை பற்றின நினைவுகளோடு இருக்கிறது. அவனுடைய மனசு மட்டும்தான் நான் சுகமடைய வேண்டும், நான் தேவனை தரிசிக்க வேண்டும், நான் இதே இதுல இருந்து செத்துறக்கூடாது, நான் தேவனை தரிசிக்க, அவரை கூப்பிடணும். அந்த எண்ணம் இருந்ததுனால கேட்கிறான், யார் போறாங்க? இவ்வளவு கூட்டம்னா ஒரு ஃபாலோயர்ஸ், கண்டிப்பா இத்தனை ஃபாலோயர்ஸ் போறாங்க. யார் போறாங்க? இயேசு போறாங்க. அந்த விஷயம் கேட்ட உடனே அவர் கூப்பிடா இருப்பாங்க. குருடனா இருந்தவன் கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுறான் பாருங்க. அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அப்போ அந்த குருடனுக்கு தாவீதின் குமாரன் யார் என்று அறிந்து வைத்திருக்கிறான். அப்போ எத்தனை குருடர்கள் இருந்துப்பாங்க அந்த இடத்துல? ஒரு குருடனா இருந்து பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்க, பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். ஒருத்தனா உட்காந்து பிச்சை கேட்பான் நாட்டுல, ஒரு 10 பேர் உட்கார்ந்து பிச்சை கேட்டிருப்பாங்க. ஆனா இவனுக்கு மட்டும்தான் இயேசு யார் என்று தெரிந்திருக்கிறான். புரியுதா? தாவீதின் குமாரன் என்று அறிந்திருக்கிறான், இவராலதான் மீட்பு என்று அறிந்திருக்கிறான். அப்போ நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நாம எப்படி ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். என்னை சுத்தி என்கிட்ட கூட 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், 10 விஐபிஸ் இருக்கலாம், 10 எஜுகேட்டர்ஸ் இருக்கலாம், 10 பேர் என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நான் என் தேவனை எப்படி அறிந்து கொள்கிறேன்? நான் அவரை அறிந்திருக்கிறேனா? நான் அவரை உணர்ந்திருக்கிறேனா? அப்பதான் மீட்பு. அறிஞ்சிருக்கிறேனா? அவரை எப்படி கூப்பிடணும்னு தெரிஞ்சிருக்கனா? இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு நாளும் குருடனா இருந்தவனுக்கு அவரை பத்தியே ஸ்டடி பண்ணி இருக்கிறான், அவரை பத்தி விசாரிச்சிருக்கிறான், அவரை பத்தி கேட்டு இருக்கிறான். அதான் சொல்றான், தேவனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். வார்த்தையை போட்டான், எனக்கு இறங்குங்க வார்த்தையை போட்டான். அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. முன் நடப்பவன் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். எல்லாரும் சொல்றதும் அதட்டுறாங்க. ஏய் சும்மா கடுறா, எதுக்கு கத்துறப்போ?
ஏன் கத்துற? இதை வச்சு உடனே ரோட்ல கத்தாதீங்க, அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல. நீங்க மௌனமா இருந்து உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுன்னு தான் இருக்கு. இவன் பிச்சைக்காரன், இவனுடைய சூழ்நிலையில அவன் இருந்து கத்துகிறான். புரியுதா? அப்போ ஏய் பேசாத, அமைதியாரு, அதட்டுறாங்க. ஆனா அவன் அந்த அதட்டலுக்கு அடிப்பணியில. எனக்கு தேவை நீ உன்னுடைய மிரட்டல் உருட்டல் இல்ல. நீ என்னை அதட்டலாம், என்னை 10 பேர் பிடிக்கலாம், என்னை 10 பேர் கட்டி போடலாம், ஆனா நான் யார கூப்பிடணும்? நான் இயேசுவை கூப்பிடணும். இன்னும் அதிகமா கூப்பிடுறான் பாருங்க. இயேசு அப்பொழுது அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். எவ்வளவு கூப்பிடுறான்? இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. உங்களுக்கும் அதேதான். நீங்க எப்படி கூப்பிடணும்? உங்க வியாதியில இன்னும் அதிகமா கூப்பிடுங்க, உங்க கஷ்டத்துல இன்னும் அதிகமா கூப்பிடுங்க, உங்க நஷ்டத்துல இன்னும் அதிகமா கூப்பிடுங்க, உங்களுடைய பிரச்சனையில, உங்களுடைய கணவன் பிரச்சனையா, உங்களோட மனைவி பிரச்சனையா, இன்னும் அதிகமா கடவுளை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய குடும்பமே பிரச்சனையா, இன்னும் அதிகமா கடவுளை நோக்கி கூப்பிடுங்க. இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் நான் கூப்பிடுவேன். குருடன் கூப்பிட்டான், இன்னும் அதிகமா கூப்பிட்டான். இயேசுவே மனம் இறங்கும். பெருசா கூப்பிடல, பெருசா வார்த்தைகளை விடல. நம்ம எல்லாம் 1 மணி நேரம் பிரேயர் வள 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 வளன்னு பண்ணிட்டு இருப்போம். நம்ம குடும்ப பிரேயர் பண்ணோம்னா நம்ம புருஷன் தூக்கி போயிருவாரு. நிறைய வீட்டுல அப்படித்தானே, புருஷன் தூக்கி போயிடும், பிள்ளைங்க தூக்கி போயிடும், இந்த அம்மா மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கும் 1 மணி நேரம். அதல்ல பிரேயர். புரியுதா? சுருக்கமா இருக்குது, தேவைக்கேற்ற மாதிரி இருக்குது. குமாரனே, தாவீதின் குமாரனே மனம் இறங்கும். இயேசுவே மனம் இறங்கும். போதும், உங்க வாயிலிருந்து சொற்கள் பிறவாததற்கு முன்னே அதை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க ஒல 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 ஒலன்ட்டு இல்லையா? சும்மா முறுமுறுக்க கூடாது, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க. இல்ல, கூப்பிடுறான் இன்னும் அதிகமாய். உங்களுடைய குழந்தைகளுக்காக இன்னும் அதிகமா கூப்பிடுங்க. உங்க தொழிலுக்காக இன்னும் அதிகமாய் கடவுளை கூப்பிடுங்க. உங்களுடைய குடும்ப மீட்பிற்காக இன்னும் அதிகமா கூப்பிடுங்க. எதுக்காக? என்ன உங்களுக்கு வேணும்? அதுக்காக எனக்கு பங்களா வேணும், நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு இன்னும் அதிகமா கூப்பிட, அப்படியெல்லாம் நான் சொல்லல. உங்களுடைய தேவைகள் என்ன? உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்குல்ல, நெசசிட்டி, கூப்பிடுங்க. இவனுக்கு கண்ணுங்கிறது நெசசிட்டி, அவனுக்கு வேணும், அவசியம், இந்த உலகத்தை பார்க்கணும். ஐயோ குருடனா, குருடனா, நான் என்னை இது பண்ணப்பட்டு, நான் ஒதுக்கப்பட்டு, நான் பிச்சைக்காரனா இங்க உட்கார்ந்து இருக்கிறனே, எனக்கு கண்ணு வேணும். கூப்பிடுறான். தேவைகளுக்காய் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். பாருங்க அடுத்தது என்ன நடந்துச்சு பாருங்க. எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இயேசு மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். புரியுதா? இயேசு நின்றார். உங்க சத்தத்துக்கு அவர் நிக்கிறார். புரியுதா? கூப்பிட்டு வர சொல்றாரு. நின்னுட்டு சும்மா போயிடல. ஏன் கூப்பிட்டா? ஓகே ஓகே விட்டுரு, நம்ம போயிடலாம் அடுத்தது. போல, அவர் போல, அவனை கூப்பிட்டு வரங்க அப்படின்னு கட்டளை இடுறாரு. கட்டளையிட்டா செஞ்சுதானே ஆகணும். கூப்பிட்டு கட்டளை இடுறாரு, கூட்டிட்டு வாங்க அவனை. இன்னைக்கு நம்மளுடைய சத்தம் அவருடைய காதுகளில் விழ வேண்டும். அவருடைய காதுல விழணும். அவரை சுத்தி 1000 பேர் இருக்கிறாங்க, அதைய தாண்டிதான் அவருடைய காதுல விழுது, இயேசுவோட காதுல. புரியுதா? நம்மளுடைய சத்தம் அவருடைய காதுகள்ல விழுதா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரோட்ல நின்று நல்லா சத்தம் போடணும். நிறைய கிறிஸ்டியன் அப்படிதான் ரோட்ல நின்று ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. சர்ச்சுக்குள்ள இருந்தா வெளியெல்லாம் மனுஷன் அலறதை கேட்கும். அதல்ல அலறல், அந்த சத்தம் அல்ல நான் சொல்றது. உங்களுடைய மனதில் இருக்கிற சத்தம், உங்கள் உடலில் இருக்கிற பரிசுத்தம், அந்த பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தின் சத்தம் ஆண்டவரிடம் உங்களை இட்டு செல்லும். சும்மா நானும் ஆலயத்துக்கு போறேன் எல்லாரும் மாதிரி வேண்டாம் ஆண்டு வருவாரா? அவர் செவிய சாய்ப்பாரா? அதுல எத்தனை கூடங்கள் இருக்காங்க? ஒரு கூடம் மூலமா 10 கூடம் கண்ணு வாங்கியிருக்கலாம்ல, ஏன் முடியல? 100 பேர் 1000 பேர் ஆலயத்துக்கு போனாலும் 1000 பேருக்கும் ஆண்டவர் செவிய சாய்க்கிறது இல்ல. உன்னில் ஒரு குறை உண்டுங்கிறார் ஆண்டவர். என்ன குறை? என்ன குறை? நீ வீட்டுல ஒரு மாதிரி ஆக்ட் பண்ற, வெளியே ஒரு மாதிரி ஆக்ட் பண்ற. உனக்கு சகிப்புத்தன்மை இல்லை, உனக்கு பொறுமை இல்லை, உனக்கு நிதானம் இல்லை. நான் ஆவியின் கனி என்னெல்லாம் சொல்லணும் அத்தனையில ஒண்ணு கூட உனக்கு இல்ல. ஆனா ஆலயத்துல முன்னால போற, ஆலயத்துல எல்லா வேலையும் செய்யற, ஆலயத்துல பணிவை காட்டுற, வீட்டுக்குள்ள பணிய மாட்டேங்கிற.
ஆலயத்துல என்னங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற, வீட்டுக்குள்ள உள்ளவங்களை விசாரிக்க மாட்டேங்கிற. ஆலயத்துல எல்லாத்துக்கும் முந்தி நீ சோறு கொடுக்கிற, வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு வேணுமா, அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க மாட்டேங்கிற. நீ கிறிஸ்டியன், உனக்கு எப்படி உன் பிரேயர் எப்படி ஆண்டவர் கேட்பார்? நீ என்ன எடுத்தாலும் சரி, உன் சத்தம் ஆண்டவரின் காதுகளில் ஒலிக்க. அவர் நிக்க மாட்டார், நின்னு கேட்க மாட்டார். சகிப்புத்தன்மை இன்னைக்கு எந்த கிறிஸ்டியன்ட்டும் இல்ல. அன்னைக்கெல்லாம் எவ்வளவு சகிப்புத்தன்மை இருந்துச்சு தெரியுமா? ஒரு காலத்துல எல்லாம் பெண்கள் நிறைய சகிச்சு வந்தாங்க ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள. இன்னைக்கு பெண்கள்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கா பாருங்க, இல்ல. இன்னைக்கு செல் எடுத்து வாட்ஸ்அப் எடுத்து நோண்டிட்டு இருக்கோம். நீ நல்லா இருக்கியா? How are you? Are you okay? மூஞ்சுக்கு பக்கத்துல ஒரு வயசான அம்மா இருக்கும். அம்மா சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா, நான் மாத்திரை எடுத்து தரட்டா? இந்த வார்த்தையை கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யார் கேக்குறீங்க இன்னைக்கு? எந்த கிறிஸ்டியன் வீட்டுல என்ன கேட்கப்படுது? ஐயோ கிளவி வருது ஓடுறேன். இல்ல எந்த மருமகளை, சில மாமியார்கள்லாம் சும்மா நோய் நோய்னு எது எடுத்தாலும், இந்த பாரு பூரியை இப்படி பசையாத, அப்படி பச, இந்த பாரு சோறை கொட்டாத, இந்த பாரு இதை கொட்டாத, கிச்சன் டிபார்ட்மெண்ட் விட்டுட்டு வெளியே வர வேண்டியதுதானே? அது சமைச்சு நல்லா இருந்தாலும் நல்லா பாராட்டி பழக வேண்டியது தானே? இதை எத்தனை மாமியார் மருங்க செய்றீங்க? எத்தனை மருமங்களோ, அத்தை சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு இது உப்பு இல்லையா அத்தை, அடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி கனிவா பேசுறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளை இதை உங்களுக்கு திருப்பி செஞ்சா எவ்வளவு வலிக்கும். நீங்க அதை இவங்களுக்கு செய்றீங்களே. ஆனா ஆலயத்துல எல்லாத்துக்கும் முன்னால போய் உட்கார்ந்துக்கிறோம். எல்லாத்துக்கிட்டையும் சோறு வேணுமான்னு கேக்குறோம். சாப்பாடு சாப்பிடுறீங்களா? வெளியே யாராவது சர்ச் மெம்பர்ஸ் வீட்டுக்குள்ள இருந்தா சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு போங்க, நான் பூரி செஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனா வீட்டுக்குள்ள சாப்பிடுறீங்களான்னு கேட்கறக்கு ஆள் இருக்கு. எவ்வளவு அசிங்கமாய் கிறிஸ்டியானிசம் போயிட்டு இருக்கு. பைபிள் படிக்காதவங்க இந்த தவறை செஞ்சா தெரியாது, பைபிள் படிச்சுட்டு இந்த தவறை செய்யறோமே. நமக்குள்ள எங்க போச்சு அந்த சகிப்புத்தன்மை? நமக்கு எங்க போச்சு அந்த சகிப்புத்தன்மை? அப்ப எப்படி உங்களை பரிசுத்தமாக்காவிட்டால் ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்காது. புரியுதா? நான் ஒரு அருமையான ஒரு இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஸ்டோரி, ஒரு இது கேட்டேன். ஒரு பையன் ஒரு பையன் தன் தகப்பன்ட கேக்குறா, ஏப்பா வாரம் நீ சர்ச்சுக்கு போற, சொன்ன வார்த்தையே தான் சொல்லிட்டு இருக்காங்க, போர் அடிக்காதா? அதை கேட்டு கேட்டு போர் அடிக்காதா? சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறாங்க, நம்ம தான் பொண்ணையும் ஃபாலோ பண்றது இல்லையே. அப்போ அவங்க அப்பா ஒண்ணு சொல்றாரு, அப்பா கரெக்டு தான், இந்த பாட்டில் அடியில ஓட்டதான், நம்மளுடைய இறுதி இப்படிதான் இருக்குது. வார்த்தைகள் வருது ஆனா விட்டுறோம், வார்த்தைகள் வருது விட்டுறோம். உள்ள நம்ம தக்க வச்சு நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ்றது இல்லை. ஆனாலும் இந்த பாட்டில் அழுக்கா இருக்கு. இந்த பாட்டிலுக்குள்ள ஆண்டுடைய வார்த்தைங்கிற தண்ணியை ஊத்தும் போது அது கீழே கீழே போனாலும் அது இந்த அழுக்க சுத்தப்படுத்திக்கிட்டே போகுது. இப்ப பாட்டில் கிளியரா இருக்கு பத்தியா? இது மாதிரிதான் ஒரு காலம் இந்த வார்த்தைகளை கேட்க 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 என்னோட இருதயமும் ஒரு நாள் பார்க்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நான் ஆலயம் செல்கிறேன். புரியுதா? அதனாலதான் நான் அளவுக்கு அதிகமா சொல்றது, ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாள் உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்கும். வார்த்தையை கேளுங்க. புரியுதா? இந்த குருடன் அப்படிதான் ஒருவேளை கேட்டிருப்பான், கேட்டுட்டு ஆண்டவரை பத்தி புரிஞ்சிருப்பான், தன்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கி வைத்திருப்பான். ஆண்டவர் வர்ற நேரம்னு ஒண்ணு இருக்குது. இவ்வளவு நாள் குருடனாய் வாழ்ந்து விட்டேன், இவ்வளவு நாள் நான் பாவத்தில் ஜீவித்து விட்டேன், இவ்வளவு நாள் நான் கண் தெரியாமல் வாழ்ந்து விட்டேன், இனி அந்த வாழ்க்கை வாழ தயாரா இல்லை, எனக்கான நேரம் வந்தது, இயேசு வந்து விட்டார், நான் கூப்பிட வேண்டும். கூப்பிடுகிறான், இயேசு நின்றார். அப்போ அவர் ஒரு அருமையான வார்த்தையை கேட்கிறாரு பாருங்க. அவருக்கு நல்லா தெரியும் கண்ணு இல்ல, கூட கண்ணுதான் கேட்கிறான். நான் கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அதுக்கு ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார். அதுபோல நீ பார்வையடைவாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யோசிச்சு பாருங்க, அவன் பார்வையடைஞ்சோன்னா தேவனை மகிமைப்படுத்திட்டே போறான். ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் மகளே, உனக்கு என்ன வேணும்? உடனே நம்ம ஒரு பட்டியல் போட்டுருவோம். கடவுளே எனக்கு ஒரு பங்களா வேணும், எனக்கு ஒரு காரு வேணும், எனக்கு ஒரு சோஃபா வேணும், என்ன இருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும் என்ன சொல்லுங்க. எனக்கு ஒரு ஐபோன் வேணுமா பையனுக்கு, எனக்கு ஒரு ஐபோன் வேணும், லிஸ்ட் கொடுங்க. வாஷிங் மெஷின் பாருங்க, அவங்க கேசு
ஒரு ஹைஃபையா வாஷிங் மிஷின் வேணும். இப்படி நிறைய நம்ம லிஸ்ட் போடுறோம். அவனும் கேட்டிருக்கலாம், கடவுளே உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவன் லைனா கேட்டுக்கலாம், முதல்ல நான் பார்வையிடணும் ஆண்டவரே, அப்புறம் எனக்கு ஒரு வீடு வேணும், அப்புறம் நான் பிச்சைக்காரனா இருக்கிறேன், என்கிட்ட காசு இல்ல, என்னை நல்லா ஆசீர்வதிச்சு தாங்க, நான் செழிப்பா வாழணும்னு அவன் லைனா அடுக்கி இருக்கலாம். ஆனா அவனுக்கு தேவையானது ஒன்றே. அவன் பணத்தை கேட்கல, அவன் பொருளை கேட்கல, அவன் எதையுமே கேட்கல. அவன் கேட்டதெல்லாம் எனக்கு பார்வை அடையணும். எனக்கு நெசசிட்டி அதுதான், என்னுடைய தேவை ஒன்றுதான், என்னுடைய தேவை ஒன்றுதான், இந்த பார்வை அடைய வேண்டும். எனக்கு முன்பாக நிற்கிற இரட்சகரை நான் காண வேண்டும். அவரை மகிமை செய்து கொண்டே போனான். அவனுக்கு என்ன தேவை தெரியுமா? தேவனை மகிமை செய்ய வேண்டும் என்று. அவரை மகிமை செய்து கொண்டே போனான். பார்வை அடைஞ்சான். தன் இரட்சகரை அவன் கண்டான். எத்தனை பேர் குருடர்கள் அங்க இருந்தாங்க. அவன் இரட்சகரை பார்க்க முடியல. கண்ணிருந்து கூடவா இருந்தாங்க நிறைய பேர், இரட்சகரை காண முடியவில்லை. ஆனால் இந்த குருடன் மாத்திரமே இரட்சகரை கண்டான். நீங்களும் அப்படிதான், வாழ்க்கையில நானும் அப்படிதான். நம்ம குருடர்களா இருக்கிறோம். ஆனா நமக்கு தேவையானது ஒன்றுதான், இரட்சகரை காண வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் தேவை, அதுதான் தேவை. அதை விட்டுட்டு எல்லாம் கேட்போம். இஸ்ரவேல் ஜனம் மாதிரி முறுமுறுத்து எனக்கு அங்க இருந்தா கறியாவது தின்றுப்பேன், இங்க கறி கூட இல்ல. அங்க இருந்தா அவன் மாசத்துக்கு ஒரு மேல கறி போட்டிருப்பான் பார்வோன் ராஜா. இந்த கடவுள் எனக்கு கறியே தரமானுங்கிறாரு. அங்க இருந்தா ஏதோ கொஞ்சம் ரெஸ்டாச்சு இருக்கு, இங்க ரெஸ்டும் இல்ல. இப்படி கம்பேர் பண்ணி காண வேண்டிய இரட்சகரை நாம் காணாமல் போய்விடுகிறோம். பிரவேசிக்க வேண்டிய கானான் தேசத்தை நாம் பிரவேசிக்க முடியாமல் போய்விடுகிறது. புரியுதா? நமக்குன்னு ஒரு கானான் தேசம் உண்டு, நமக்குன்னு ஒரு தேசம் உண்டு, கடவுள் வச்சிருக்கிறார். நீங்க ஏன் கலங்குறீங்க? ஏன் பயப்படுறீங்க? நமக்கு தேவை ஒன்று, அவரை மகிமை அடைப்படுத்த வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். இரட்சகரை நம் கண்கள் காண வேண்டும். இரட்சகரை நாம் தரிசித்து மகிமைப்படுத்த வேண்டும். இரட்சகரை மகிமைப்படுத்தணுமா வேண்டாமா? அதற்கே இந்த வாழ்க்கை. அதனால நம்ம தேவையை அறிவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அந்த குருடன் கூப்பிட்டது போல நம்ம உள்ளத்தோட ஆழத்திலிருந்து நீங்க அவரை கூப்பிடுங்க. தேவனே, இயேசுவே, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடும் போது, உங்கள் உள்ள முடையும் பொழுது அவர் திரும்பி பார்ப்பார், உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் வாரிசுகளும் உங்கள் கணவன்மார்களும், நீங்க பெண்கள் இங்க நிறைய இருக்கிறீங்க, என்ன பெண்கள் தான் நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க வழிநடத்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் உள்ள வரும். புரியுதா? ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் உங்களால் ரட்சிக்கப்படும். ஆண்டரை அறிஞ்சிப்பீங்க. ஆண்டுட்டு உங்களுடைய இதயத்தை கொடுக்குறீங்களா? ஒரு நிமிடம் கண்களை மூடி. தகப்பனே, இந்த குருடன் உம்மை பற்றி அறிந்து எத்தனையோ பேர் இருக்கையில அவன் மட்டும் உங்களை கூப்பிட்டான்ப்பா. ஆழ்ந்து கூப்பிட்டா. எத்தனை பேர் தடை செஞ்சாலும் நான் என் இயேசுவை கூப்பிடுவேன். நம்பிக்கையோடு கூப்பிட்டான், நம்பிக்கையோடு உங்ககிட்ட கேட்டான். அதனாலதான் நீங்க சொன்னீங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் தாப்பா உன்னை காப்பாத்துச்சின்னு. ஒவ்வொரு மனிதனும் விசுவாசத்தோடு கேட்கும் போது நீர் அதை தருகிறீர். பெற்றுக்கொண்ட அவன் உம்மை மகிமைப்படுத்தினான். நாங்களும் எத்தனையோ நன்மைகள் உங்களிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ப்பா. உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாங்கள் நினையாமல் தேவையில்லாத விஷயங்களை குறித்து முறுமுறுத்து எங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். மன்னியும் தகப்பனே. என்னோடு மன்றாடுகிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் பதியட்டும். கட்டாயம் நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதா, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கோ டு யூடியூப் அன்ஷேக்கிள்ட் மினிஸ்ட்ரி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ண மறக்காதீங்க. எத்தனையோ உள்ளங்களுக்கு அது ஆறுதல், எத்தனையோ உள்ளங்களுக்கு அது தேறுதல். பிரைஸ் காட். தேங்க்யூ.